Welcome to the course on Spoken English. ஹாய், எல்லாரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய காணொளியில் எப்படி மற்றவர்களை அதாவது வாழ்த்துவது என்பதை பார்த்தோம். இப்பொழுது இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதாவது பிறரிடம் எப்படி நம்மை அறிமுகப்படுத்துவது என்பதை பார்க்கலாம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பொறுத்தவரை நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் சூழ்நிலை பொறுத்தோ, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை பொறுத்தோ மாறுபடலாம். ஆனாலும் சில தகவல்கள் எல்லாவிதமான அறிமுகப்படுத்துதலிலும் பொதுவாக பயன்படும். அப்படிப்பட்ட பொதுப்படையான முக்கியமான தகவல்கள் இதோ. நேம், உங்களுடைய முழு பெயருடன் தொடங்குங்கள். பேக்ரவுண்ட், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அல்லது உங்களுடைய கல்வி பின்னணி என்ன என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் சிச்சுவேஷன், தற்போது நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய பணி என்ன அல்லது நீங்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ், சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய அனுபவங்கள், திறமைகள் மற்றும் சாதனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்ட்ஸ் அண்ட் ஹாபீஸ், உங்களுடைய ஆர்வங்கள் மற்றும் பொழுதுபோக்குகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். பர்பஸ் ஆர் கோல்ஸ், தற்பொழுது உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்விடேஷன் டு என்கேஜ், உரையாடல் தொடர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி உங்கள் அறிமுகப்படுத்துதலை முடிவு செய்யுங்கள். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய 4 சூழ்நிலைகளை பார்க்கலாம். கேஷுவல் இன்ட்ரோடக்ஷன் இன் அ சோஷியல் செட்டிங், அதாவது சமூக சூழலில் இயல்பாக நம்மை அறிமுகப்படுத்துவது. இன்ட்ரோடக்ஷன் இன் அன் அகடமிக் செட்டிங், அதாவது கல்வி சார்ந்த இடங்களில் நம்மை அறிமுகப்படுத்துவது. இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் இன் அன் இன்டர்வியூ, அதாவது நேர்முகத் தேர்வுகளில் நம்மை அறிமுகப்படுத்துவது. ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் அட் அ ப்ரொஃபஷனல் மீட்டிங், அதாவது தொழில் சார்ந்த கூட்டங்களில் முறையாக நம்மை அறிமுகப்படுத்துவது போன்ற 4 சூழ்நிலைகளை பற்றி பார்க்கலாம். சமூக சூழலில் இயல்பாக அறிமுகப்படுத்துவது என்பது எந்த ஒரு முறையையும் பற்றிக் கொள்ளாமல் மிக எளிமையாக, சாதாரணமாக ஒரு தளர்வான சூழலில் நாம் சந்திக்கும் புதிய மக்களிடம் நம்மை அறிமுகப்படுத்துவதாகும். இவ்விதமான அறிமுகப்படுத்துதல் பொதுவாக சுருக்கமாகவும் நட்புடையதாகவும் ஒரு உரையாடலை துவங்குவதற்கும் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும். இதை ஒரு எடுத்துக்காட்டை வைத்து விவரிக்கிறேன். நான் ஒரு விழாவிற்கு செல்வதாக கற்பனை செய்து கொள்வோம். நான் அங்கு புதிய மனிதர்களை சந்தித்து என்னை அறிமுகம் செய்து கொள்ளப் போகிறேன். இப்பொழுது நான் பேசுவதையும் திரையில் வரும் வார்த்தைகளையும் நன்கு கவனியுங்கள். Hi, I'm Ria. I reside in Bangalore and work as an online instructor for a spoken English course. In my free time, I enjoy singing, dancing, and cooking. It is great to meet you all, and I look forward to getting to know everyone. இப்படித்தான் ஒரு சமூக சூழலில் என்னையே நான் அறிமுகப்படுத்திக் கொள்வேன். சமூக சூழலில் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான சின்டாக்ஸ், அதாவது வாக்கிய அமைப்பு இதோ. இதை குறித்து வைத்துக்கொண்டு நீல நிறத்தில் உள்ள எழுத்துக்களை உங்கள் விவரங்களோடு மாற்றம் செய்து கொள்ளுங்கள். கல்வி சார்ந்த சூழலில் அறிமுகப்படுத்துதல் என்பது ஒரு கல்வி சமூகத்திற்குள் உங்களையே நீங்கள் அறிமுகப்படுத்துவதாகும். இது வகுப்பின் முதல் நாள், மாநாடு, கல்வி பற்றை, கருத்தரங்கு, ஆராய்ச்சியின் விளக்கக்காட்சி என பல சூழ்நிலைகளில் நடைபெறும். என்னை ஒரு மாணவியாக உருவகப்படுத்தி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறேன். என்னுடைய வகுப்பின் முதல் நாளில் நான் என்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். Hello everyone. My name is Ria. I am a first-year MBA student at Alvin University. My areas of interest are accounts and quality management. Outside of academics, I enjoy singing, dancing, and playing tennis. I am looking forward to this class and meeting all of you. இப்படித்தான் ஒரு கல்வி சூழலில் என்னையே நான் அறிமுகப்படுத்திக் கொள்வேன். கல்வி சார்ந்த சூழலில் ஒரு பள்ளி அல்லது கல்லூரி மாணவனாகவோ மாணவியாகவோ உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான வாக்கிய அமைப்பு இதோ. இதை குறித்து வைத்துக்கொண்டு நீல நிறத்தில் உள்ள எழுத்துக்களை உங்கள் விவரங்களோடு மாற்றம் செய்து கொள்ளுங்கள். நேர்முகத் தேர்வில் அறிமுகப்படுத்துதல் என்பது நேர்காணல் செய்பவரிடம் உங்களுடைய பின்னணி, கல்வி, அனுபவம் ஆகியவற்றை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வதாகும். இதை செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அல்லது பர்சனல் இன்ட்ரோடக்ஷன் என்று சொல்வார்கள். இது நேர்காணல் செய்பவரிடம் நேர்மறை தாக்கத்தையும் நல்லுறவையும் உருவாக்க உதவும். நான் ஒரு நேர்முகத் தேர்வில்
எப்படி என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன் என்பதை பார்க்கலாம். Good morning. My name is Ria. It is a pleasure to meet you. With a background in linguistics and 5 years of experience in teaching, I have developed skills in creating a dynamic and interactive learning environment where students feel comfortable practicing and engaging in real-life conversations. I'm particularly interested in this position because I am passionate about helping individuals improve their confidence in spoken communication, as it is essential for personal and professional success in this globalized world. I'm excited about the opportunity to contribute to the learning community as a spoken English instructor. இப்படித்தான் ஒரு நேர்முகத் தேர்வில் என்னையே நான் அறிமுகம் செய்து கொள்வேன். நேர்முகத் தேர்வில் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான வாக்கிய அமைப்பு இதோ. இதை குறித்து வைத்துக்கொண்டு நீல நிறத்தில் உள்ள எழுத்துக்களை உங்கள் விவரங்களோடு மாற்றம் செய்து கொள்ளுங்கள். தொழில், அதாவது வேலை சார்ந்த கூட்டங்களில் முறையாக நம்மை அறிமுகப்படுத்துதல் என்பது மற்ற பங்கேற்பாளர்களிடம் தொழில் ரீதியாகவும் மரியாதையாகவும் நம்மையே நாம் அறிமுகப்படுத்துவதாகும். இந்த அறிமுகப்படுத்துதல் பார்வையாளர்களுடனான தொடர்பிற்கு தொனியை அமைத்து அவர்களிடம் நல்லுறவையும் நம்பகத்தன்மையையும் நிறுவும். நான் ஒரு தொழில் சார்ந்த கூட்ட அமைப்பில் எப்படி என்னையே அறிமுகம் செய்து கொள்வேன் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறேன். Good morning, everyone. My name is Ria, and I am an online spoken English instructor at Alvin Design Technologies. I have been with the company for 1 year, focusing on training the learners to improve their confidence in spoken communication. I'm excited to be here today to discuss breaking the barriers of communication and look forward to collaborating with all of you. இப்படித்தான் தொழில் சார்ந்த அமர்வுகளில் என்னையே நான் அறிமுகப்படுத்திக் கொள்வேன். தொழில் சார்ந்த கூட்டங்களில் உங்களையே நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான வாக்கிய அமைப்பு இதோ. இதை குறித்து வைத்துக்கொண்டு நீல நிறத்தில் உள்ள எழுத்துக்களை உங்கள் விவரங்களோடு மாற்றம் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளியை அடிப்படையாகக் கொண்டு உங்களுக்கு சில செயல்பாடுகளை தருகிறேன். முதலாவது, எடுத்துக்காட்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ள ஆடியோவை நன்கு கவனித்து அதிலுள்ள தகவல்களை உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றம் செய்து அதேபோல் பேசி பழகுங்கள். இரண்டாவது, கொடுக்கப்பட்டுள்ள 4 விதமான அறிமுகப்படுத்துதலில் தற்போது உங்களுக்கு எது ஏதுவாக உள்ளதோ அந்த வாக்கிய அமைப்பை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்களுடைய உச்சரிப்பையும் சரளமாக பேசும் தன்மையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள்ள கண்ணாடியின் முன் நின்று பேசி பழகுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய அறிமுகப்படுத்துதல் சுருக்கமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 1 அல்லது 2 நிமிடத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சீராகவும் தைரியமாகவும் உங்கள் அறிமுகப்படுத்துதல் அமைவதற்கு முன்பே அதனை நன்கு பயிற்சி செய்யுங்கள். நம்முடைய அடுத்த காணொளியானது தனிப்பட்ட தகவல்களைப் பற்றிய கேள்விகளும் பதில்களும் ஆகும். அதாவது ஆஸ்கிங் அண்ட் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் ஆன் பர்சனல் இன்ஃபர்மேஷன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அகடமிக் கோர்ஸ் உருவாக்குவதற்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆல்வின் டிசைன் டெக்னாலஜீஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் இணையதளத்தின் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி.